என்னோடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏங்கிக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்ச பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோச்சங்கள் உனக்கல்லவா. எவன் மோல இந்த நாயை ட்ரெண்ட் ஆக்கினான்னு தெரியல. அவன் மட்டும் என் கையில கட்டச்சாம குதறி எடுத்துருவேன். இவன் தான் ட்ரெண்டுன்னு ஓனர் பையன் வேற இத போய் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான். கரும கத்திக்கிட்டே இருக்கு. எடி எடு சீக்கிரம். என்ன பண்ற? என் மூஞ்சி எங்க பாத்துருப்பா? அம்மா ஏய் என்னடி பொசுக்குன்னு அடிச்சிட்ட? அனிமல்ல வரல நீ. அம்மா சாரிடி பஸ்கி எடு. வாங்க என்ன உனக்கு நான் அடிக்கடி பாக்குறேன். உங்களை இருந்து அடிக்கடி இங்க பாக்குறேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான் குட்டாவா? அப்படி கூட்டிச்சவரு முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அதேப்பா நம்ம வர நீயும் டிவி சாம்பு தான் வச்சிருக்கியா? நம்மளுக்கு அதே வேண்டியதானா? ஆமா அதுக்கிட்ட என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏற்றி கடை போட்டு தெரியுறேன். நீங்க நம்ம கடலை மிட்டாய் வாங்கி திங்கிறதோட தெரிஞ்ச வியாபாரத்துக்குலாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி நான் இதை வைக்கலாம். அதையே அதை வாங்கி சாப்பிடுறீங்க. அது என்ன லாபம் தானே? சாப்பிடுறா ஒரு நாளைக்கு 1500 ரூபா வாங்குறானுங்க பெயிண்ட் அடிக்கிறக்கு. ஒரு பட்டி பார்த்து ஒழுக்கமா அடிக்கிறான். பெரிய தொலை முன்னாடி அளவாட்ட வருது. இதுக்கு தான் எல்லாம் வடக்கணுங்க எடுத்து போயிடுறது. இது சொல்ல போனா சண்டைக்கு வரானுங்க. இவனும் சரியா பண்ணா நம்ம எதுக்கு போக போறோம்? இப்ப என்னோட ஆக்டிங்க பரவ பம்பர் கட்ட மந்தையா. அம்மா என்ன காப்பாத்து, பாடி சீக்கிரம். கைய கடிக்கிறான் அவன், என்ன கொல்லலாம். இவளே நம்ம சாவடிச்சிருவா. சீக்கிரம் போடா. இந்த இடத்துல ட்ரெயின் வரும். வந்துச்சுன்னா நம்ம 2 பேத்தையும் அடிச்சு தூக்கிறோம். அப்புறம் பரவாயில்ல போயிட வேண்டியதான். அட போ, என்னத்தை நிக்கிற? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கொண்டு குத்தாது. வா. என்ன அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்து ஏதாவது பண்ணி விட்டுறாது. அது வேற வம்பா போயிடும். ஒப்பம் பேர் பயந்துட்டு எப்படி ஓடுவான்னு. அவன் கொஞ்சமாவது பாசம் பட்டு இருக்கா? பொண்டாட்டி வருதே குழந்தை வருதேன்னு போ. உன்னை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்குள்ள போதும் ஆயிரு. டே மச்சான், அன்னைக்கு ஒரு 500 ரூபா வாங்கினல்ல, அது எப்படா திருப்பி தருவே? எது அப்ப என் காசு அவ்வளவுதானா? டே தள்ளிப்போ முடியல. ஐயா இதோட 4வது தடவை போயிட்டேன்டா. இந்த சாம்பாரை குடிச்சிட்டு நம்ம பரல அவஸ்தை இருக்குதே. எங்கடா பாத்ரூம் கொண்டே கட்டி வச்சிருக்கீங்க? எதுக்கு வெளியே ஹவுஸ்ஃபுல் போர்டு ஓட்டுக்கடா. சொன்னா உள்ள வந்து எட்டி பாத்துட்டு போறான். தள்ளிட்டான். மாவா கதவு துறடியா? உன் புருஷன் மூங்கியாண்டி வந்திருக்கா. கதவு துற. இப்ப துறக்கிறியா? இல்லை நான் கதை உடச்சு உள்ள வரும். துறடிய உன அடிக்க மாட்டேன். துற எங்க உங்க அப்பா கொடுத்த பிளான் ஆயிட்டியா? உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா வரமாட்டேனானியா? ஏண்டி மரதாசனியா பிரஷ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இப்படிலாம் கொடுப்பீங்களா? கிளம்பி கைஞ்சி விட மோசமா இருக்கு. கிளம்பி கைஞ்சி விட மோசமா இருக்கு. என் மண்டையில சுரியவே முடியல, அப்படி வலிக்குது. அதுக்கு தான் நெய்வி குளிக்கணும் சொல்றது. நீ எங்க குளிக்கிற? ஓ, 1 வருஷத்துக்கு முன்னாடி குளிச்ச நீ சுத்தத்தை பத்தி பேசுறியா? எங்களை நேசிக்கு இந்த நல்ல பெருமை தகப்பனே. இந்த அருமையான காலை வேலையிலே தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உன் நாமத்தினால ஜெபிக்கின்றோம். அந்த காலடி மன்றாடி கேட்கின்றோம். வந்துட்டானுங்க. ஐயோ, ஜெபம் பண்ண விட மாட்டேங்கிறோங்க ஆண்டவரே. இவன் யாரா? உச்சி பகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேய்துன்னு கோபாலு சொன்னான். அதையும் நம்பல. ஆனா பார்த்தா அந்த சிரிக்கு மக இப்ப எனக்கு பின்னாடியே உட்காந்து மேய்ஞ்சிட்டு இருக்கான். அதான் நாசமா போனாலே. இப்ப அவ வந்து கத்துவாள. ஐயோ வந்துட்டான். மேடம் ப்ளீஸ், நெருப்புல சுத்த ஆறிடும், வெறுப்புல சுத்த ஆறாதுன்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. இவளுக்கு ஒரு பாத்திரங்கிறது தெரியல. இவளை போய் பொண்டாட்டியா இந்த ஓனர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு பாலை ஒழுக்கமா வச்சால பொங்கி கீழே விட்டு வீண் பண்ணிடுறான். இந்த மாதிரி ஃபுல்லா போகவே மாட்டேங்குது. அந்த விம்சோ போடு மறுபடியும். நான் உனக்கு ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பால் வைக்க தெரியல, பாத்திரமும் கழுவு தெரியல. என்னத்தை தான் நீ படிச்சு கிழிச்சியோ? ஊவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். இந்த மீசக்காரன் எனக்கு ஒரு மீன் கொடுத்தால் அதிசயம். காலையிலேருந்து நிக்க வச்சு பழி எடுத்துட்டு இருக்கான். ஒரு மீன் துண்டு கூட தர மாட்டேங்கான். இதுல ஆடக்கூடாது, அசைக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் வேற. வெயிட் பண்றமானே, ஒரு நாள் உனக்கு நான் பூ வைக்கிறேன்.